எங்கடா அவ இன்னும் கிளம்பலையா? மணி ஆயிடுச்சு, சீக்கிரம். குளிச்சிட்டு இருக்காமா, கிளம்பிடுவா. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க, மணி ஆகுது. நான் வந்துடுறேன், நீ கிளம்பி ரெடியா இரு. நீ இன்னும் கிளம்பலையா? கோயிலுக்கு வரக்கூடாதா? ஐயோ தர்திரம் தர்திரம், ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியுதா? ரொம்ப நாள் கழிச்சு நானே இப்பதான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நினைச்சு கிளம்பணும். அதுக்குள்ள இந்த மாதிரி உட்காரு இந்த மூலையில. உட்காரு இங்கே. என்னத்த சொல்றது, ஒரு கோயில் குளத்துக்கு போலான்னு நினைச்சா முடியுதா? அதுக்குள்ள இந்த மாதிரி சரியான தர்திரம் தர்திரம். கிளம்பலையா? கிளம்பலையா? அங்க பாடுறா மூலையில. மூலையில உட்கார வச்சிருக்க? ஆமாடா, அங்கதான் உட்காரணும், எதுவும் தொடக்கூடாது, தர்திரம். இதெல்லாம் இயற்கையா நடக்காது, எல்லாமே ஏமா பெருசு பண்ணி காட்டுற? ஒரு பொண்ணோட வழி பொண்ணுக்கு தெரியாதா? தப்புமா. டேய் போடா, வாய மூடிட்டு. தெரியும் எனக்கு, வந்துட்டான் சொல்றதுக்கு பெருசா. நீ எந்திரிமா. நீ எந்த வேலையும் செய்ய வேணாமா. ரெஸ்ட் எடு, நான் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. நான் ஆம்பளை, அப்படிதான் பண்ணுவேன். முன்னால வெறும் வாயை தந்து பேசவே கூடாது. ஆம்பளைனா என்னோட பேசுவியா? ஆமாண்டு, என்னோட பேச. நான் ஆம்பளை அப்படிதான் பேசுவேன். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்படி ஆடிட்டு நினைச்சுக்கோ, குடும்பமும் நாசமாதான் போவோம், நீயும் நாசமாதான் போவ. எதை பேசி பேசுற? அவ்வளோ என்ன நினைச்சிருக்கிறேன்? தொலைச்சிருவ. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? வெளியே கிளம்பிட்டீங்களா மாப்பிள்ள? என்னம்மா பதிலே சொல்லாம? என்னம்மா மாப்பிள்ள எதிர்க்க போனாரு, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், பதிலே சொல்லாம போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்த தண்ணி குடி. என்னம்மா இது கன்னத்துல? இன்னும் உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாமா சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம்மா, உன்னை பார்த்த உடனே எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு. சரி நான் கிளம்புறேன், பார்த்து எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சூதானமா நடந்துக்கம்மா. சரியா? நான் கிளம்புறேன், போயிட்டு வரேம்மா. பிரியா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க சாயங்காலம், நீ வீட்டுல இரு. நான் படிக்கணுமா. படிக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ படிச்ச 5 ஆச்சு. நான் படிக்கணுமா, படிச்சாதான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி தர முடியும், நான் வேலை வெட்டிக்கு போக முடியும். வேலைக்கு போறியா? இப்ப பாத்துருக்க இடம் நல்ல பெரிய இடம், நல்ல வசதியான இடம், மாப்பிள்ளை பார்த்தா நல்லா மைனர் மாதிரி வேற இருக்காரு. அதெல்லாம் முடியாதுமா, நான் படிக்கணுமா. அதனால பொம்பளைங்களுக்கு எதுக்கு படிப்பு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிப்பு நான் கேக்குறேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்டுல நல்ல வசதியா இருக்கு, நீ வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. நான் சொல்றத நீ கேளு. இல்லம்மா நான் படிக்கணுமா, என்ன படிக்க வைமா. அதெல்லாம் முடியாது, நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், நாளைக்கு சாயங்காலம் வராங்க, நான் உறுதி பண்ணிட்டா அந்த மாப்பிள்ளை தான், நீ ஒத்துக்கணும், அவ்வளவுதான். அனு, சொல்லுக்கா. என்ன அனு துணி காய வச்சிட்டு இருக்கியா? ஆமாக்கா. உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதா? எங்க வேலை முடிஞ்சது. ஏன்க்கா என்னாச்சு? உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், ஒரு 5000 ரூபாய் இருந்தா கடனா கூட. என்னக்கா வந்தது வராதமா எப்படி கேக்குறீங்க? நான் எங்கக்கா போவேன் அவ்வளவு பெரிய காசுக்கு இப்போ? இல்ல அனு, ரொம்ப அர்ஜென்ட் அனு. 2 நாளா கூட அவ்வளவு பெரிய அமௌண்ட் இப்போதைக்கு என்கிட்ட இல்லக்கா. அனு எப்படியாவது கூட அனு, 2 நாள்ல நான் திருப்பி கொடுத்துட்றேன் அனு, ப்ளீஸ் அனு.
என்னக்கா நீங்க சொல்றீங்க, நீங்களும் கஷ்டம்னு சொல்றீங்க. ஆனா என்கிட்டயும் இல்லக்கா, வாடகை காசு தான் இருக்கு. குடானு நான் 2 நாள்ல நான் திரும்பி நான் வாடகை கொடுத்துறேன். கட்டணுமேக்கா. அனு 2 நாள்ல நான் திரும்பி கொடுத்துறேன். ரொம்ப அர்ஜென்ட் அனு. அவருக்கு தெரிஞ்சா கத்துவாருக்கா. நான் அதுக்கு முன்னாடியே கொடுத்துடுறானு. சரிங்கக்கா, நான் வாடகை காசு தரேன். ஆனா 2 நாள்ல கொடுத்துருங்க. சரி ஏன்னா அவருக்கும் எனக்கும் சண்டை பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? ஏதோ ரொம்ப அர்ஜென்ட், நீங்களும் வாடகை காசு எடுத்து கொடுக்குறேன்க்கா. கண்டிப்பா 2 நாள்ல கொடுத்துருங்க, இல்லைன்னா அவர்கிட்ட என்னால போராட முடியாது. சரி அனு. வாடகை காசுக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அனு. சரிக்கா, பார்த்து சீக்கிரம் சரி அனு. கொடுத்துருங்க. ஐயோ பாத்துட்டாலே. மாலாக்கா. காசு வேற. அக்கா. ஹலோ அக்கா. ஹலோ. வந்துட்டேன் சார், இதோ வரேன் சார், வரேன் சார். கூப்பிட கூட கம்முன்னு போறாங்களே. காசு வாங்கிட்டு 2 நாள்ல தரேன்னாங்க, இப்ப கூப்பிட்டா கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்காங்க. சரி, சாயங்காலம் வரட்டும் கேட்போம். சிப்ஸ் எல்லாம். ஐயோ அப்பா. மாலாக்கா. அக்கா. இன்னும் கூப்பிட கூட காதுல வாங்காத மாதிரியே போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, வீட்டுக்கே போய் நேர்ல கேட்போம் காசு. மாலாக்கா. ஐயோ வந்துட்டாலே. சொல்லு அனு. காசு இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்கல்லக்கா, தரவே இல்ல. நான் வாடகை காசு கொடுக்கணும்க்கா. 2 நாள்ல தரேன்னு சொன்னேன். கையில காசு இல்ல. என்ன பண்றது? அக்கா, வாடகை காசு எடுத்து கொடுத்தேன் நானு. அர்ஜென்ட்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு லேட் பண்றீங்களக்கா? என்னமோ 5000 ரூபாய் கொடுத்து 50000 ரூபாய் மாதிரி கொடுத்த மாதிரி பேசுற. வாங்கும் போது எவ்வளவு பவ்யமா கேட்டீங்க, இப்ப எப்படி பேசுறீங்க? இப்ப இல்லையே, நான் என்ன பண்றது? நான் வாடகை காசு கொடுக்கணும்க்கா. எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு ஒரு சண்டையா இருக்கு இப்போ. நான் குடுக்கறதானமா சொல்றேன், எங்க ஓடிட போறேன்? இவ்வளவு அதிகாரமா பேசுறீங்க, எனக்கு தெரியாது. நீ காசு எடுத்து வச்சாகும், நான் வாடகை கட்டணும். என்னால எப்ப காசு வருமோ அப்பதான் கொடுக்க முடியும். காசை வாங்கும் போது அவ்வளவு இதுவா கேட்டு அழுதுகிட்டு, இப்ப பாருங்க கேட்டு அதிகாரம். நீங்க எங்கிட்ட வாங்கினீங்க, நான் உங்ககிட்ட வாங்கினேனா? நான் தான் வாங்கினேன் இல்லன்னு சொல்ல. காசு வரும்போது தானே தர முடியும். இப்ப வா உடனே வெயின்னு சொன்னா எப்படி வைக்க முடியும் காசை? எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா, எப்படியே ரெடி பண்ணி கொடுங்க. எனக்கு இப்ப வச்சாலே ஆச்சு, எனக்கு வாடகை காசு கட்டணும் நான். இல்லம்மா, நான் காசு எப்போ தரணும் அப்ப வாங்கிக்க. அக்கா, இன்னைக்கு வாடகை காசு நான் கொடுத்தே ஆகணும்க்கா. அது என்னக்கா அவ்வளவு அதிகாரமா பேசுறீங்க? எனக்கு காசு இப்ப எடுத்து வச்சு ஆகணும்க்கா. யாரு வீட்டுல இருந்து பேசுறா? இவ டார்ச்சர் தாங்க முடியலையப்பா. ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேம்மா. எங்க இருக்கிறீங்க? அது நான் ஒரு மீட்டிங் இருக்கிறேன், கொஞ்சம் லாங்ல இருக்கிறேன். என்ன விஷயம்? பர்ச்சேஸ் பண்ணுங்க, கொஞ்சம் வாங்க சீக்கிரமா. இல்லம்மா, நான் வர முடியாதும்மா. நான் எப்படி நைட்டு 10 மணி ஆயிடும், நான் வரது கஷ்டம். லாங்ல 10 இருக்கிறேன், மணி நீ போயிட்டு வா. ஆகுமா? ஆமா, நம்ம 2 பேரும் போலாங்க, வாங்க. இல்ல நான் வர முடியாது, நீ போயிட்டு வா. நீ நைட்டு 10 ஆகும், நான் வரதுக்கு சொல்றேன், சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்போ நைட்டு லேட்டா வருவீங்களா? ஆமா. கண்டிப்பா வர மாட்டீங்களா? கண்டிப்பா வர மாட்டேன். 10 மணி ஆகும் சொல்றேன்ல. வாணி வந்திருக்காங்க. வாணி தான் உங்களை கேட்டா மாமா வரலையான்னு. மாமா வந்தா ஒன்னா போலான்னு சொன்னா, நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப சரிங்க, நீங்க வேலையை பாருங்க, நானே வாணியும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வரேன். வாணி வந்துக்கிறாளா? ஏண்டி நீ முதல்ல சொல்லிருக்கல, நீ வாணி வந்துக்கிறான்ட்டு. வரண்டி கண்டிப்பா வரண்டி. 10 நிமிஷம் வரேன், நீங்க எல்லாம் ரெடி பண்ணி உடனே வந்துடுறேன். போலாம் நம்ம பர்ச்சேஸ்க்கு. வாணி வந்துக்கிறான்னு சொல்லி வாணி ஆளக்கா. வாணி 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 எங்க வாணி இப்படி வாணி வந்துக்கிறான்னு போய் சொல்லுங்க. வாணி ஆளக்கானா? ஏய் எங்கடி வாணியை காண? சும்மா நான் வாணி வந்துக்கிறேன், வாணி வந்து பொய்ய சொல்றேன் என்கிட்ட. யார் போய் பேசுறேன்? நீ தான் போய் சொல்ற. நீங்க போய் பேசுறீங்க, நான் போய் பேசல. நான் ஃபோன் பண்ணும்போது தான் சொன்னீங்க, நான் வெளியே இருக்கிறேன், வேலை இருக்குது, ரொம்ப லாங்கில் இருக்கிறேன், நான் என்னால் வர முடியாது, நீ ஒண்டி போய் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல. வாணி வந்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் நான் அப்படியே ஒடினே வந்துடுறேன், 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னீங்க. இப்போ பக்கத்துல இருந்தா இவரை போய் பேசுறீங்க, 10 நிமிஷத்துல வந்து உக்காந்துக்கிறீங்க. இப்போ யார் போய் பேசுறது, நீங்களா நானா? பொண்டாட்டி கூப்பிட்டா மட்டும் நான் வெளியே தரேன், இங்கே தரேன், அங்கே தரேன்னு சொல்லிட்டா பார்த்தீங்க. 10 நிமிஷம் கூப்பிட்டோன்னா 10 நிமிஷம் வந்து உக்காந்துக்கிறீங்களே. யாரு போய் பேசுறாங்க?